அன்புமணிக்காக வந்த சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களிடமிருந்து ஒரு அறிக்கை வந்துள்ளது. தமிழகத்தில் வெளிவரக்கூடிய பல திரைப்படங்களுக்கு முழுக்க மக்களுக்காகவும் மண் சார்ந்து வரக்கூடிய எந்த திரைப்படமாக இருந்தாலும் அந்த திரைப்படத்தை இயக்கியவர்கள் நமக்கு எதிரான கருத்துக்களை கொண்டவராக இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் நமக்கு முழுக்க எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்களாக அவர்கள் இருந்தாலும் கூட அந்த திரைப்படத்திற்கு வாழ்த்து அனுப்புவது அப்படிங்கிறது அண்ணன் சீமான் அவர்களுடைய பெருந்தன்மையை காட்டும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் பாமகவுடைய தலைவரான ஐயா அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஆதரவாக ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மகளான சங்கமித்ரா அன்புமணி அவர்கள் ஒரு திரைப்படத்தை தயாரித்திருக்காங்க. அந்த திரைப்படத்துடைய பெயர் அலங்கு. அந்த திரைப்படத்துடைய முன்னோட்டத்தை பெருமதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அந்த செய்தி அறிந்து அண்ணன் சீமான் அவர்கள் மகிழ்ந்தேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாமல் அன்பு தம்பி சக்திவேல் அவர்கள் இயக்கி அன்பு தம்பிகள் குணநிதி, காளி வெங்கட், செம்பன் வினோத் உள்ளிட்டவர்களுடைய நேர்த்தியான நடிப்பில் மனிதர்களும் விலங்குகளுமான பாச பிணைப்பினை மைய கருவாக கொண்டு மிக சிறப்பாக உருவாகியுள்ள இந்த அலங்கு படத்துடைய உயிரோட்டமான முன்னோட்ட காட்சிகள் திரைப்படத்தின் மீது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை கூட்டுகிறது. அலங்கு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிச்சயம் இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகும் கூட திரைப்படத்தை பார்த்து அதனுடைய கருத்துக்களை அவர் பார்த்திங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் பதிவு செய்வார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகலாம். ஆனால் சீமான் அவர்கள் இது செய்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உள்ளது. அது பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது இவருக்கு உண்டான அந்த மரியாதையும் தமிழருக்கான அந்த நேர்த்தியும் மட்டும்தான் இதில் நம்மளால் பார்க்க முடிகிறது.